Hi guys, இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா பிஐ, பிடி அண்ட் பிஐடி கண்ட்ரோல் எஸ்பெஷலி இன் ரோபோட்டிக் மேனிபுலேட்டர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பிஐ, பிடி, பிஐடி இதெல்லாம் என்ன மீனிங்னா, பி இன் த சென்ஸ் ப்ரொபோஷனல், பினா ப்ரொபோஷனல், ஐனா இன்டிகிரல், டினா டெரிவேட்டிவ். ஓகேவா? இதுக்கெல்லாம் என்ன மீனிங்? இதெல்லாம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கண்ட்ரோலர். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிடி கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேணாம், நம்ம வந்து ஒரு டேர்ம்ஸும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிஐ என்ன பண்ணோம், பிடி என்ன பண்ணோம், பிஐடி என்ன பண்ணோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது அப்படின்னா ப்ரொபோஷனல் என்னன்னா, இப்போது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு லேனில் இருக்கீங்க, கார் ஓட்டுறீங்க. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் லைன். நீங்கள் வந்து இந்த இடத்துல கார் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து தேர்டு லைனுக்கு போகணும். ஓகேவா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் நல்லா திருப்பி ஃபாஸ்ட்டாக திருப்பிவீங்க. ஓகேவா? ஃபாஸ்ட்டாக திருப்பிட்டு ஒரு லெவலுக்கு அது பக்கத்தில் ரீச் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக திருப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் சைடாக போகிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரியா? இதானே நார்மலாக பண்ணுவோம். சேம் இதுதான் இந்த பிஐடி. ஓகேவா? நம்ம ஹியூமனே ஒரு பிஐடி கண்ட்ரோல் எவ்ரி சிங்கிள் டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? பட் இதில் எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக டேர்ன் பண்ணிங்க பார்த்தீங்களா? ஐ மீன் அந்த கரண்ட் எரர், எவ்ரி திங் ஒர்க்ஸ் ஆன் எரர். ஓகேவா? எரர் இந்த சென்ஸ், எரர்னா நம்ம வந்துட்டு டிசையர்டு வேல்யூக்கும், ஐ மீன் டிசையர்டு பொசிஷன் இந்த சென்ஸ் ஹியர், இந்த இடத்துல வந்து டிசையர்டு பொசிஷன். ஓகேவா? ஸோ டிசையர்டு பொசிஷனுக்கும் நம்ம கரண்ட்டாக இருக்கிற பொசிஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து எரர். இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எப்போவுமே வந்து எரர் வச்சு தான் இருக்காங்க. ஓகேவா? ஆல் தீஸ் கண்ட்ரோல்ஸ். ஸோ எரர் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகேவா? எரர் இந்த சென்ஸ், இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கீங்க. ஓகே, இன்னொரு விஷயத்த நான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கீங்க, செகண்ட் லைனுக்கு போகணுன்னு வைங்களேன். இப்போது நீங்கள் செகண்ட் லைனுக்கு போகணும் அப்படின்னா தேர்ட் லைனுக்கு போகிற அளவு நான் சொல்கிறது வந்து யாருமே அந்த ஹைவேல இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரியா? சல்லுன்னு திருப்பி பக்கத்தில் ஏதோ வண்டி கிண்டி அடிச்சுலாம் கேட்கக்கூடாது. சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் இமேஜின் இந்த ரோடு இஸ் கிளியர், யாருமே இல்லை, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக டர்ன் பண்ணணும். ஓகேவா? தேர்ட் லைனுக்கு போகணும், இல்லைன்னா செகண்ட் லைனுக்கு போகணும். இப்போ வந்து செகண்ட் லைனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் லைனுக்கு போகும்போது தேர்ட் லைனுக்கு போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் திருப்பினீங்க ஃபாஸ்ட்டாக, அந்த அளவுக்கு நீங்கள் செகண்ட் லைனுக்கு போகும்போது ஃபாஸ்ட்டாக திருப்ப பண்ணீங்க. ஏன்னா அந்த எரர் வந்து கம்மி. இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 5 மீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு வந்து 15 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் லைனுக்கு போகும்போது 5 மீட்டர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான டேர்னிங் ஆங்கிளோ, அந்த ஸ்டீரிங்கோட டேர்னிங் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுப்பீங்க. கம்பேரிட்டிவ்லி டிஃப்ரென்ஸ் வந்து 15 மீட்டர்ஸாக இருந்தால் நீங்கள் தேர்ட் லைனுக்கு போகும்போது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி இது எரர் இஸ் வெரி லெஸ். ஓகேவா? எரர் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற ப்ரொபோஷனல் டேர்ம் வந்து கம்மியாக இருக்கும். ப்ரொபோஷனல்னா ஒன்றும் கிடையாது, இந்த கரண்ட் எரரை வந்து காம்பன்சேட் பண்ணுறது தான் வந்து ப்ரொபோஷனல். சரியா? ஓகே, கரண்ட் எரரை நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம் ப்ரொபோஷனல் யூஸ் பண்ணிவிட்டு. வேறு எதுக்கு இன்டிகிரல், டெரிவேட்டிவ், நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ப்ரொபோஷனல் வச்சு அச்சீவ் பண்ணிக்கலாம்னா அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ வந்து என்னென்னா இந்த லைனுக்கு திருப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே செகண்ட் அழிச்சிக்கிறேன், கிளியராக வரைவோம். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சேம் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகணுன்றதுக்காக ஒருத்தர் ஒரு மாதிரி ஓட்டுவோம். சரியா? சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகணுன்னு பார்ப்போம், ஸ்லோவாக போய் ஜாயின் பண்ணால் போதும்னு பார்ப்போம். சில பேர் வந்து ஃபாஸ்ட்டாக போகணுன்னு பார்ப்போம். அப்போ ஃபாஸ்ட்டாக போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்டீரிங் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக திருப்பிங்க. ஃபாஸ்ட்டாக திருப்பினா என்ன ஆகும், டப்புன்னு நீங்கள் டிசைடான லொக்கேஷன் வந்து இந்த லைனில் சென்டர். ஓகேவா? பட் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் இந்த சைடு ஓவர் ஷூட் ஆயிடும். ஓகேவா? ஓவர் ஷூட் இந்த சென்ஸ், நீங்கள் டிசைடு லொக்கேஷன் வந்து எவ்வளோ தாண்டி போயிட்டீங்க அப்படின்றது தான் ஓவர் ஷூட். ஓகேவா? இப்போ வந்து இந்த சென்டரை விட்டுறது கொஞ்சம் நவுண்டு போயிருவீங்களா? ஸோ இதுதான் இந்த ஓவர் ஷூட். நீங்கள் டிசைடு லொக்கேஷன் விட்டு கொஞ்சம் நவுண்டு போயிட்டீங்க. இந்த ஓவர் ஷூட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே இதே இடத்துல போவீங்க மாட்டிங்களா, சென்டர் ஆஃப் த லைன் தான் போனோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணீங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ணுவீங்க, திருப்பி வந்து நீங்கள் டிசைட் பண்ண லொக்கேஷனுக்கு திருப்பி வர பார்ப்பீங்க. ஓகேவா? இப்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து
டிசைட் லொகேஷனுக்கு திருப்பி வர பார்க்குறீங்க, இந்த ஓவர் ஷூட் வந்து காம்பன்சேட் பண்ணுறோம். திருப்பி என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இங்கேயும் ஒரு எரர் இருக்குது. ஏன்னா டிசைட் லொகேஷனுக்கும் நீங்கள் இருக்கிற லொகேஷனுக்கும் திருப்பி எரர் இருக்குது. இந்த எரர் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நோட் பண்ணும் இந்த பி ப்ரொபோஷனல் வேல்யூ இந்த இடத்துல வந்து திருப்பி வந்து இந்த ஒரு இதை கொடுக்கும். இப்படி நீங்கள் வந்து இப்படி வெறும் பி வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஆசிலேஷன்ஸ்லேயே இருக்கும். இதில் இருக்க எரர் காம்பன்சேட் பண்ணுறது திருப்பி ஒரு எரர் ஒரு ப்ரொபோஷனல் வேல்யூ கொடுப்பீங்க, திருப்பி அதை குட்டி எரரை கிரியேட் பண்ணும். இப்படி ரொம்ப நேரமாக நீங்கள் அந்த டிசைட் லொக்கேஷன் அச்சீவ் பண்ணாமலே ரொம்ப நேரமாக இப்படியே சுற்றிருப்பீங்க. ஸோ அதனால தான் வெறும் ப்ரொபோஷனல் வச்சு மட்டும் நம்மளால் சர்வை பண்ண முடியாது. சர்வை இன் த சென்ஸ் ரோட்லேயும் சரி இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லேயும் சரி. ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணணும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்தது தான் டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் டேர்ம் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ 1 செகண்ட். ஓகேவா? திருப்பி அதே தான் காரு நீங்கள் ஃபாஸ்ட்டாக திருப்புறீங்க, பட் இதான் அச்சீவ் நம்மளுக்கு தேவையான லொக்கேஷன். ஃபாஸ்ட்டாக திருப்புறீங்க, ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட்டாக திருப்பிட்டு எரர் கம்மியாக என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃபாஸ்ட்டாக திருப்பிட்டு எரர் இப்போ வந்து ரோடு பக்கத்தில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுறீங்க, அந்த எரரை வந்து இந்த டேர்னிங் ஆங்கிளை வந்து கம்மி பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஓகேவா? அப்போது என்ன பண்ணுறீங்கன்னா டேம்ப் பண்ணுறீங்க அந்த இடத்துல, டேம்பிங் எஃபெக்ட். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா எரர் கம்மியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஸ்டேரிங் ஆங்கிள் வந்து கம்மி பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா டேம்பிங் பண்ணுறீங்க. ஸோ டேம்பிங் இன் த சென்ஸ் எரர் கம்மியாகும் போது ஃபியூச்சர் இந்த இடத்துல என்னன்னா நீங்கள் ஒரு இடத்த வந்து அடையிறீங்களா, ஸோ இதுலேருந்து ஃபியூச்சரில் வந்து எரர் கம்மியாக போகுதுன்னு தெரியுது. ஸோ அந்த ஃபியூச்சர் எரரை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறீங்க, டேம்ப் பண்ணுறீங்க. டேம்ப் பண்ணுறத வந்து எந்த கான்ஸ்டன்ட் எந்த இது வந்து கவர்ன் பண்ணணும்னா டெரிவேட்டிவ் டேர்ம். ஓகேவா? டெரிவேட்டிவ் வந்து என்ன பண்ணுது, ஃபியூச்சர் எரரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி டேம்ப் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ பிஐடியில் வந்து டி தான் வந்து டெரிவேட்டிவ் டேர்ம் தான் டேம்பிங் டேர்ம். ஓகேவா? சரி, இதுவும் வந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட்டாக திருப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் போக 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 டேம்ப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் நம்ம ரெக்வயர்டு இதை. அப்போ இதுக்கு திருப்பி சம்மந்தமே இல்லாமல் இன்டிகிரல்னு ஒரு டேர்ம் இருக்குது, இது தேவையில்லை தானே எப்படியே போடலான்னு பார்த்தா, பட் எல்லா டைமும் வந்து நம்ம 100% அக்யூரேட்டாக டேம்பிங்கை வச்சு மட்டும் இதே இடத்துல அச்சீவ் பண்ண முடியாது. மேபி நீங்கள் ஃபாஸ்ட்டாக திருப்பிங்க இந்த இடத்துல ப்ரொபோஷன் வச்சு பக்கத்தில் போக 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 அந்த டேம்பிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சின்ன அந்த ரோடில் வந்து நம்ம சென்டராக போக மாட்டோம், அப்படியே நமக்கு தெரியாமலே ஸ்டீரிங் வந்து லைட்டாக ஒரு சைடாக நோண்டிகிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த ஆஃப் செட் வேல்யூ வரும். சரியா? நீங்கள் நினச்ச இடத்துக்கும் நீங்கள் போகிற இடத்துக்கும் அப்படியே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸை வந்து ப்ரொபோஷனல் டேர்மும் பார்க்காது. ப்ரொபோஷனல் வந்து எப்போ பார்க்கணும்னா டிஃபரன்ஸ் இஸ் பிகர். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து ப்ரொபோஷனல் சால்வ் பண்ணுற அளவுக்கு டேர்ம் பிகராகவும் இருக்காது இந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ டேம்பிங்கும் இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்ண வேண்டியது தான் வந்து இன்டிகிரல் டேர்ம். இன்டிகிரல் டேர்ம் என்ன பண்ணணும்னா அக்யூமுலேட்டட் எரரை வந்து காம்பன்சேட் பண்ணும். அக்யூமுலேட்டட் எரர் இன் த சென்ஸ் பாஸ்ட் எரர். ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா யோசிச்சு வச்சுக்கிறீங்கன்னா ப்ரொபோஷனல் வந்து ப்ரெசன்ட். ஓகேவா? இன்டிகிரல் வந்து பாஸ்ட், இது டெரிவேட்டிவ் வந்து ஃபியூச்சர். ஓகேவா? இது ப்ரொபோஷனல் வந்து ப்ரெசன்ட் எரருக்காக ப்ரெசன்ட் எரரை வச்சு ரியாக்ட் பண்ணும். இன்டிகிரல் வந்து இன்டிகிரல் வந்து பாஸ்ட் அக்யூமுலேட்டட் எரர்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணும். டெரிவேட்டிவ் வந்து ஃபியூச்சர் எரர்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த 3 டேர்ம்ஸும் சேர்ந்து தான் பிஐடி கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போது ஓகே, பிஐடியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் 2 கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா இங்கே எழுதி வச்சுக்கேன், ஸோ அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆன்டி வைண்டப். ஓகே, இங்கே எழுதிருக்கேன் ஆன்டி வைண்ட் அப். இதுலேயே வந்து கிளாம்பிங் டி கிளாம்பிங் வரும், கிளாம்பிங் டி கிளாம்பிங். ஓகேவா? வேறு லோ பாஸ் ஃபில்டர் affected by D-term affects A-term. ஓகே, நம்ம வந்து இது நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம்.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிஐ பிடி பிஐடி தான் வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலான்றது நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. என்னன்னா பி ஐட்டம்னா என்னன்னா ப்ரொபோர்ஷனல் அண்ட் இன்டீக்ரல். ஓகேவா, இன்டீக்ரல். ஓகே, இதோட சிஸ்டம் ஈக்குவேஷன் என்னன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு டெல். இதெல்லாம் டார்க். ஓகேவா, டெல்லுன்னு சொல்லுவாங்க, டார்க். வந்துட்டு கேபி இன்டூ Q divided minus Q plus PI. ஓகே, இன்டீக்ரல். ஓகே, இதோட இன்டீக்ரல் KI இன்டீக்ரல் 0 to 10 Q minus Q into dt. ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி நினச்சேன், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஓகேவா, ஓகே, இதை வந்து நம்ம இப்படியே எழுதிக்கலாம். கேபி இன்டூ இ ப்ளஸ் கேஐ இன்டூ இன்டீக்ரல் இடிடி 0 to 10. ஓகேவா, இ இந்த சென்ஸ் வேற ஒன்றும் இல்லை. ஈனா எரர்னா என்னது, நீங்கள் போக நினைக்கிற டிசைடு லொக்கேஷனுக்கும் நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், அதான் வந்து எரர். ஓகேவா, ஸோ வந்து இ இஸ் ஈக்குவல் டு கியூடினா நீங்கள் போக நினைக்கிற டிசைடு லொக்கேஷன். ஓகேவா, டிசைடு லொக்கேஷன், ஸோ மைனஸ் நீங்கள் வந்து இருக்கிற லொக்கேஷன், இதுதான் வந்து இ. ஓகேவா, ஸோ அதாவது இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன், வேறு பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகேவா, இப்போது பிஐ எந்த இடத்துல, நம்ம டேரக்டாக பிஐ வந்துட்டுமா, பிடி ஃபஸ்ட்டு பார்க்கலாம்னு நினச்சேன். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பிடியை பார்க்கலாம். ஓகேவா, பிடி எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். சாரி, பிஐ எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஐன்றது வந்து என்ன பண்ணோம், வந்து ஒரு அக்குமுலேட்டட் எரர் இருந்தால் அதை வந்து என்ன பண்ணும், ஜீரோ எரராக மாற்றும். சரியா, இப்போது அதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம வந்து இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக போக ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து ரோடோட இதுலேருந்து சிக்னல் கிராஃப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, சிம்பிளாக, ரொம்ப கஷ்டம் இல்லை, சேம் தான். இமேஜின் வந்துட்டு அந்த ரோடு. ஓகேவா, இந்த ரோடு எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க. ஓகேவா, ரோடு எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம இந்த இதில் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், ஓகே, இந்த இதில் வந்து ஓவர் த டைம். ஓகேவா, இது வந்து பொசிஷன். ஓகேவா, இதை வந்து நம்ம இங்கே ஒரு சிக்னல் கிராஃப் மூலயமா இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு டிசைடு லொக்கேஷன், இப்போ வந்து இந்த சென்டர் ஆஃப் த ரோடு வந்து இப்போ வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து 0ன்னு வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ன்னு வச்சுக்கணும்னா, இது சென்டர் ஆஃப் த ரோடு வந்து 50. இதுதான் உங்களோட டிசைடு லொக்கேஷன் தான். இதுதான் நம்ம டிசைடு லொக்கேஷன். ஓகே, இதை தான் நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணும், நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குது, பி அண்ட் ஐ தானே இருக்குது. பிஐ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பி அண்ட் ஐ டேர்ம் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுனா, பி ப்ரொபோஷனல் இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் இந்த இடத்துலேருந்து தூரத்தில் போகணும். ஸோ என்ன ஆகுனா, ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு போக பார்ப்பீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போகும்போது என்ன ஆகுனா, ஸ்டீரிங்கை ஃபுல்லாக திருப்பிட்டே இருக்குங்களா, இந்த இடத்துல ஸ்டீரிங் ஃபுல்லாக திருப்பிட்டே இருப்பீங்க. இதை ஒன்று யோசிச்சு பாருங்க, ஸ்டீரிங் ஃபுல்லாக திருப்பிட்டே இருப்பீங்க. அதை டேம் பண்ணுறது, பக்கத்தில் போக 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 கம்மியாக்குறது வந்து நம்ம டேம் பண்ணுவோம். சரியா, டேம் பண்ணுறதுக்காக இந்த டி டேர்ம் இல்லை இந்த இடத்துல. ஸோ வந்து என்ன ஆகும்னா, டி டேர்ம் இருந்தால் தான் பக்கத்தில் போக போக எரர் கம்மியாக நம்ம வந்து ஸ்டீரிங் வந்து கம்மியாக திருப்புவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட டி டேர்மே இல்லை. ஸோ என்ன ஆகும்னா, போன ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். அப்போ ஃபாஸ்ட்டாக ஆச்சுன்னா என்ன ஆகும், ஓவர் ஷூட் அதிகமாக இருக்கும். ஓகேவா, பிஏலேருந்து ஓவர் ஷூட் அதிகமாக இருக்கும். திருப்பி இந்த எரரை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துக்கு வருவோம். இப்படி கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டி டேர்ம் இல்லாதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, ஓவர் ஷூட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, இது ஒரு மெயினான திங். ஓகே, ஓவர் ஷூட் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஆனால் இது வந்து ஸ்லோவாக இப்படி முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்லோவாக என்ன ஆகும்னா, அந்த பொசிஷன், இப்போது எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு லெவலுக்கு ஒரு ஆஃப் செட்டில் போயிட்டு நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொசிஷனில். ஆனால் இந்த ஆஃப் செட்டை வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து ஐட்டம் வச்சு என்ன பண்ண முடியும், 0 ஆக்க முடியும்.
ஓகேவா. இது இந்த இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சின்ன எரர். ஓகேவா, ஸ்டெடி ஸ்டேட் எரர்னுவாங்க. ஸ்டெடி ஸ்டேட் எரர் இந்த சென்ஸ், நீங்கள் டிசைர் பண்ண என்னது பொசிஷனுக்கும் நம்ம இருக்கிற பொசிஷனுக்கும் ஒரு ஸ்மால் எரர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெடியான எரர் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர்னுவாங்க. ஓகேவா, இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரை வந்து ஐட்டம் வந்து எலிமினேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது என்ன ஆகும்னா, அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். ப்ரிசைஸ் இந்த சென்ஸ், நம்ம டிசைட் பண்ண வேல்யூவை வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணுவோம். ஜீரோ ஒரு ஸ்டெடி ஸ்டேட் எரர் இருக்க மாதிரி பண்ணுவோம். ஓகேவா, ஆனால் என்ன ஆகும்னா ஓவர் ஷூட் இருக்கும், டைம் அதிகமாகும். டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு ஓவர் ஷூட் ஆகி திருப்பி வந்து 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 இப்படி ஆசிலேட் ஆகி ஸ்டெடி ஸ்டேட் எரர்லாம் காம்பன்சேட் பண்ணி கடைசியில் போயிட்டு இந்த இடத்துல போய் ஜாயின் ஆகும். ஓகேவா, இப்படி நம்ம டிசைட் பண்ண வேல்யூ. பட் என்னன்னா வெரி ஸ்லோ. ஓகேவா, ஸ்லோ அண்டு ஓவர் ஷூட் அதிகமாக இருக்கும். பட் வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கும். ஸோ ஜீரோ ஸ்டெடி ஸ்டேட் எரர். வெயிட் பண்ணுங்க, வேறு ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. பிடி ஓகே. நம்ம மேனிபுலேட்டரில் எந்த இடத்துலலாம் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு பாருங்களேன். ஸ்டெடி ஸ்டேட் எரர் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டான ஒரு டாஸ்க்கு மேனிபுலேட்டர்ஸில், எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட். ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டில் ஒரு ரோபோட்டிக் அவன் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு, ஒரு ஆப்ரேஷன் சர்ஜரின்னு இருக்குது. சரியா, இப்போ என்ன ஆகுனா ஒரு கிராவிட்டி, இப்போ வந்து கிராவிட்டி இருந்துகிட்டே இருக்குது, ஒரு லோடு இருந்துகிட்டே இருக்கு அந்த ரோபோட்டிக் ஆமில். அப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கே தெரியாமல் இந்த ரோபோட்டிக் ஆமில் வந்து ஒரு சின்ன எரர் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த எரர் வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணதை வந்து காம்பன்சேட் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோ ஆனாலும் பரவாயில்ல, பட் காம்பன்சேட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா என்ன ஆகும், அந்த பொசிஷன் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் இன்வெர்ஸ் கைனமெட்டிக்ஸ் வச்சு ஒரு பொசிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொசிஷன் போகும்போது அந்த பொசிஷன் வந்து விலகி இருக்கும். ஸோ வந்து ஆப்ரேஷன் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரொம்ப கணக்கில் ப்ரெசிஷனாக ரிப்பீட்டபிலிட்டியும் தேவை. அந்த இடத்துலலாம் வந்து ஐட்டம் இல்லைன்னா ஸோ வந்து ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷன். ஸோ டைம் கன்சியூமிங்காக இருந்தாலும் ப்ரெசிஷன் தான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டியது பிஐ கண்ட்ரோலரை. பட் பிஐடி ஆப்வியஸ்லி இட்ஸ் பெட்டர். பட் இந்த இடத்துல பிஐடி கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக தெரியும் பிஐடி தான் பெட்டர்னு. பட் ஸ்டில் நம்ம ஏன் வந்து பிஐடி வந்து சில இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம்னா, பிகாஸ் ஆஃப் த காஸ்ட் அண்ட் த ஈஸ் ஆஃப் டியூனிங். தட்ஸ் த ரீசன் வை வி யூஸ் பிஐ இன் சம் பிளேசஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பிஐடி. ஓகேவா, ஸோ அது அந்த ஒரு மெயினான ஃபேக்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தா பிஐ வந்து இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசிஷன் அதிகமாக இருக்க இடத்துல, ஸ்டெடி ஸ்டேட் நிறைய இருக்கக்கூடாது அந்த மாதிரி இடத்துல தான் பிஐ யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிக்ஷனால் வர டிஸ்டன்ஸை வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து காம்பன்சேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஐ டேர்ம் இருக்கனால. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ஓகே. இதெல்லாம் ஓகே. வேறு ஓவர் ஷூட் இருக்கும் சொல்லியாச்சு. எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் பொசிஷன் சேஞ்சிங்கோட? இப்போ வந்து பொசிஷன் கண்ட்ரோலில் இது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்க இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்க இடத்துல ஏன் வந்து பிஏ யூஸ் பண்ணிக்கலாம், டி தேவையில்லை இந்த சென்ஸ் பிஏடி யூஸ் பண்ணால் பெட்ரு. பட் ஏன் பிஏ யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பர்னா, தெர்மல் திங்ஸ் தெர்மலி சம்திங் வந்து வந்து ஸ்லோவாக தான் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு ரோபோட்லேயே எடுத்துக்கலாமே, மோட்டர் டிரைவர்ஸ்லாம் இருக்கும், கண்டிப்பாக ஹீட்டாக போகும். சரியா, ஸோ ஹீட் ஆகிற அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண தான் எஃபிஷியன்சிலாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து டி டைம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் டேம்பிங் பண்ண போகிறதில்ல. ஏன் சொல்லுவீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் கூலிங் கொடுக்க போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேனை ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ஃபேனை வந்து ரொம்ப ஹையாக ஆர்பிஎம்மில் வச்சா கூட என்ன ஆகும், கூலிங் வந்து ஸ்லோவாக தான் நடக்கும். ஏன்னா கே இன்ட்டு இ பவர் டி அந்த ஃபார்முலா தெரியும், அந்த ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். ஸோ ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் நாட் இன் த சென்ஸ் ஈஸிக்குள்ள எம்சி ஸ்கொயர். ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் வந்து ஹீட்டிங் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். ஸோ வந்து எல்லாமே வந்து இதாக நடக்கும். அது என்ன சொல்லுவாங்க, லீனியரில் கர்வச்சராக இருக்கிறத என்ன சொல்லுவாங்க, ஐயோ அது எதோ சொல்லுவாங்களே. ஸோ ஓகே, அது விடுங்க, அது நான் என்ன ஞாபகம் வந்துச்சு நான் சொல்கிறேன்.
பட் வந்து ஹீட்டிங் தெர்மல் திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். ஓகேவா? ஸோ ஸ்லோவாக நடக்கிற இடத்துல நமக்கு ப்ரெசிஷன் மேட்ரு. ஓகேவா? ஒரு ஒரு ப்ரிசஸான டெம்பரேச்சரில் தான் வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிஐ யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சு ரன் பண்ணாலுமே மோட்டர் யூஸ் வந்து குவிக்காக கூல் டவுன் ஆகாது. அது கூல் டவுன் பொறுமையாக தான் ஆகும். ஸோ வந்து நம்ம ப்ரிசைஸான டெம்பரேச்சரில் வைக்கிறதுக்கு பிஐ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தெர்மல் அப்ளிகேஷன்ஸில் வந்து பிஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் சம் ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸான பொசிஷன் இடத்துல கூட பிஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து பிஐயோட எக்ஸ்பிளனேஷன். பிடிக்கு போகலாமா இப்போ? ஓகே, பிடிக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நீங்கள் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, புரிஞ்சிருக்கு நம்புறேன். இப்போ அண்ட் ஒன் திங், நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுறது பிஐ, பிடி அண்ட் பிஐ அண்ட் பிஐடி இருக்குல்ல. இது வந்து நம்ம ரிலேட்டட் டு ரோபோட் மேனிப்புலேட்டர்ஸ் அது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலான சிஸ்டம் ஈக்குவேஷன் எல்லாமே சேம் தான். பட் ஸ்டில் நம்ம வந்து மோர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் மேனிப்புலேட்டராக டிஸ்கஸ் பண்ணுறோம். சிஸ்டம் ஈக்குவேஷன் அந்த எல்லாமே சேம் தான். உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட இதெல்லாம் அப்ளிகேஷன் சேஞ்ச் ஆகும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரிலேட்டட் டு ரோபோட்டிக் மேனிப்புலேட்டர் ரிலேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு இதையும் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பிடி கண்ட்ரோலர்ஸ் பற்றி பார்க்கலாம். பிடினா ப்ரொபோர்ஷனல் அண்ட் டெரிவேட்டிவ். ஓகேவா? டெரிவேட்டிவ் இது வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் சின்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸில் கூட ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல கிராஃப் எடுங்க. அது ஏரோட எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு வந்து டிசைடு வேல்யூ இது இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவீங்க, இதை நீங்கள் அச்சீவ் பண்ணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவீங்க. போனோன்னு என்ன ஆகும், போக 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 நம்மளுக்கு இது தெரியும், டேம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஏரர் கம்மியாகிட்டே வருது, ஸோ டேம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு டேம் பண்ணிகிட்டே போவீங்க. பட் என்ன ஆகும்னா லைட்டாக ஒரு சின்ன ஓவர் ஷூட். மேபி நீங்கள் 100% டேம்பிங் பண்ணிங்கன்னா டேம்பிங்லேயே நிறைய இருக்குது. அண்டர் டேம்ப்டு சிஸ்டம், டேம்ப்டு அண்டர் டேம்ப்டு சிஸ்டம்னா அந்த ரேஷியோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. டேம்பிங் எஃபிஷியன்ட்டாக அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து பியூர் கண்ட்ரோல் சிஸ்டம் ரிலேட்டட். பட் இப்போ சொல்கிறேன், டேம்பிங்லேயே வந்து அண்டர் டேம்ப்டு, கிரிட்டிக்கலி டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓவர் டேம்ப்டு சிஸ்டமாக இருந்தால் என்ன ஆகும்னா சிஸ்டம் வந்து இப்படியே இங்கேயே வந்து நம்ம ஓவர் ஷூட்டே ஆக 0 ஓவர் ஷூட் இருக்கும். இந்த இடத்துலையே வந்து இப்படியே எண்ட் ஆயிரும். ஸோ கிரிட்டிக்கலி டேம்ப்டு இந்த சென்ஸ் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓவர் டேம்ப்டு என்ன ஆகும்னா நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துலையே நின்றோம். ஓகேவா? ஓகே, மேபி நான் சொன்னதில் எதாவது எரர் இருக்கலாம். எனக்கு நான் அதை மைண்ட் ஏற்றாமல் அவ்வளோ சொன்னேன். எதாவது எரர் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம எதை பார்க்க வந்தோம், ப்ரொபோர்ஷனல் டெரிவேட்டிவ். ஓகேவா? ஸோ பக்கத்தில் போயிட்டே இருக்கும். டெரிவேட்டிவ் என்ன சொல்லுவோம், எரர் கம்மியாக இருக்குது, ஸ்லோவாக பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக பண்ணி ஸோ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து அச்சீவ் பண்ணுற நம்ம வந்து நம்மளோட டிசைடு வேலையை அச்சீவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவோம், பக்கத்தில் போக 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 டேம்பிங் வச்சு பக்கத்தில் கம்மி பண்ணிப்போம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா வேல்யூஸ் வந்து அந்த மூமெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ மெயினாக இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, ஸ்டெடி ஸ்டேட் எரரை வந்து நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ வந்து இது அச்சீவ் பண்ணது வந்து ஆக்சுவலாக இங்கே போல் நீங்கள் 90 டிகிரி டேர்ன் பண்ண சொல்லுவீங்க. பட் அதாவது 85 டிகிரி தான் டேர்ன் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல இந்த கேப் இருந்தே இருக்கும். நம்மளுக்கு இந்த டேர்மை வந்து நம்மளால் காம்பன்சேட்டே பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஐ தான் இல்லைல்ல. ஓகேவா? ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இன் டி. பட் வந்து என்னென்னா இது வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? வேற என்ன இருக்குது இது ரிலேட்டடாக? ஒன் செகண்ட். ஓகே, சிஸ்டம் ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க, மெயினாக எந்த இடத்துல எதனால இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ்லாம் வந்து
பியூர்லி டிஃபைன்டு ஓகேவா, எல்லாமே அதோட வெயிட் முதற்கொண்டு இந்த இனிஷியல் எல்லாமே வந்து டிஃபைன்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த கிராவிட்டி மூலியமா பேலோட்ஸ் மூலியமா வர ஐ மீன் பேலோட்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னா பேலோட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வர எரர்ஸை வந்து இதனால் திருப்பி காம்பன்சேட் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து இப்போது எக்ஸாம்பிள் 100% எப்போவுமே இருக்கிற எரர்ஸ் வந்து கிராவிட்டி வந்து கன்ஃபார்மாக ஆக்ட் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு மேலே அப்படின்னா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே ப்ரீ டிஃபைன்டாக வந்து அந்த காம்பன்சேஷன்லாம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐட்டம் எல்லாமே. இந்த வெறும் பிடியை வச்சு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட்டான ஸ்மூத்தான மூமெண்ட்ஸை வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபாஸ்ட் ட்ராக்கிங்கு ஸ்டேபிள் அண்ட் ஸ்மூத் மூமெண்ட்டு சொல்லி வேறு குட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஆப்ஸ். ஓகே, ரோபோட் மாடல் இஸ் நோன். ஆப்வியஸ்லி இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். வேறு சிம்பிள் ஈஸி டு டியூன். ரொம்ப பெருசாலாம் கிடையாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணுன்றதை வந்து நீங்கள் வந்து டியூன் பண்ணணும்னா பீட்டை வச்சு டியூன் பண்ணணும். டேம்பிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா டேம்பிங் இன்க்ரீஸ் பண்ணணும். டேம்பிங் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கம்மி பண்ணிக்கணும். ஸோ வந்து ரொம்ப சிம்பிள் டியூன் பண்ணுறதுக்கு இருக்கிறது சிம்பிளான கண்ட்ரோலர் வந்து இதுதான். ஓகே, வேறு வந்து அட்வான்டேஜஸ் வந்து சிம்பிள் இதெல்லாம் ஓகே. டிஸ்அட்வான்டேஜஸ்னா ஸ்டெடி ஸ்டேட் யாராவது நல்லா காம்பன்சேட் பண்ண முடியாது, இது ஒன்று. அப்புறம் கேனாட் காம்பன்சேட்டட் அன்மாடல் ஃபிக்ஷன் ஆர் பேலோட் சேஞ்சஸ். பேலோட் சேஞ்ச் மூலயமா இப்போ வந்து ஒரு 5 kg தான் நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு 12 kg இவ்வளோ வச்சிட்டிங்கன்னா அந்த ரோபோட் என்ன பண்ணும், கொஞ்சம் ஜர்க்கான மூவ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜர்க்கான மூவ்மெண்ட் மூலயமா ஒரு ஸ்டெடி ஸ்டேட் எரர் இருக்குன்னா அந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரை இதனால் காம்பன்சேட் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் ஐட்டம் இஸ் மிஸ்ஸிங். அதனால ஓகே, வேறு ஓகே சிஸ்டம் ஈக்குவேஷன் இதெல்லாம் நீங்களே டெஸ்ட் பண்ணுங்கள். சிஸ்டம் ஈக்குவேஷன் எப்படி என்ன இருக்கும்னு. அக்குமுலேட்டட் எரருக்கு வந்து இன்டிகிரல் போட்டோம். ஸோ வந்து ஃபியூச்சர் எரரை டிடெக்ட் பண்ணுறதுனால என்னவா இருக்கும், பி டைம் வந்து டைரெக்டாக என்ன பண்ணும், டிசைடு இதை வந்து டிசைடு இதுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ வந்து இந்த இடத்துல டார்க் இஸ் ஈக்குவல் டு கேபி ப்ரொபோர்ஷனல் இன்டூ இ இந்த சென்ஸ் அதான் எரர் வந்து என்னது QD மைனஸ் Q ஓகேவா, ப்ளஸ் என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். டி டேர்ம் ஃபியூச்சர் எரரை வந்து காம்பன்சேட் பண்ணும்போது என்னவா இருக்கும், அதோட டேர்ம் வந்து KD ஓகேவா, KD. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, எல்சி என்ன ஆகும்னா QD டேஷ் மைனஸ் Q டேஷ். இப்போ வந்து இது வந்து QDன்றது நம்ம என்ன சொன்னோம், டிசைடு பொசிஷன் ஓகேவா, இது வந்து ஆக்சுவல் பொசிஷன். ஸோ வந்து QD டேஷ் இருந்துச்சுன்னா அதுவும் பொசிஷன் வந்து டெரிவேட் பண்ண என்ன வரும், வெலாசிட்டி வரும் ஓகேவா. ஸோ வந்து இது வந்து வெலாசிட்டி, என்ன வெலாசிட்டி, டிசையர்டு வெலாசிட்டி ஓகேவா. டிசையர்டு வெலாசிட்டியை நம்ம எந்த இடத்துல இருந்து எடுப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, நீங்கள் யோசிச்சிருங்கன்னா அதுக்குள்ளே செக்கிங் பண்ணுங்கள், வேறு எதாவது மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஓகே 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 எவ்ரிதிங் டிஸ்கஸ்ட். ஓகே, என்ன கேள்வி கேட்டிருந்தேன், என்ன கேட்டேன், டிசைடு வெலாசிட்டி எந்த இடத்துல இருந்து எடுப்பீங்கன்றது என்ன. டிசைடு வெலாசிட்டி வந்து நம்ம எங்கேருந்து எடுப்போம்னா ட்ரெஜெக்டரி பிளானிங் இருக்குல்ல, ட்ரெஜெக்டரி பிளானிங் மூலயமா எடுப்போம். ட்ரெஜெக்டரி பிளானிங் கான்செப்ட்லாம் வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரெஜெக்டரி பிளானிங்கில் இருந்து தான் வந்து நமக்கு என்ன வரும், வெலாசிட்டி வேல்யூஸ்லாம் கிடைக்கும். ஸோ அந்த டிசைடு வெலாசிட்டியை வச்சு நம்ம ஆக்சுவலாக நம்ம இருக்கிற வெலாசிட்டி என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் இருக்க எரரை வந்து வச்சு காம்பன்சேட் பண்ணுறது தான் என்னது டியோட வேல்யூ, டியோட வேலை, கேடி டேர்மோட வேலை ஓகேவா. வாட் எல்ஸ் டு வி நீட் டு டிஸ்கஸ், everything done right. PID டிஸ்கஸ் பண்ணல. ஓகே டியோட எரர்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, பிஐடியில் வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிஐயில் இருக்க அட்வான்டேஜ் இருக்கும், பிடியில் இருக்க அட்வான்டேஜ் இருக்கும் ஓகேவா. ஸோ பிஐடின்றது ஒரு நல்ல கம்ப்ளீட்டான சிஸ்டம் மாதிரி நம்ம சொல்லலாம். பிஐடியில் என்ன இருக்கும், சிஸ்டம் ஈக்குவேஷன். இப்போ நீங்கள் தான் சொல்லுவேன் சிஸ்டம் ஈக்குவேஷன், டார்க் இஸ் ஈக்குவல் டு ஓகேவா, கேபி டேர்ம் என்ன பண்ணும், டிசைடு பொசிஷன் QD
மைனஸ் கியூ டிசைடு பொசிஷன் மைனஸ் ஆக்சுவல் பொசிஷன் என்னது எரர் ப்ரெசன்ட் எரரை காம்பன்சேட் பண்ணுது. ஃபியூச்சர் எரரை காம்பன்சேட் பண்ணுறது என்னது இன்டிகிரலா கே ஐ இன்டிகிரல் 0 to டைம் என்ன எரர் ஃபியூச்சர் எரர் ஆஃப் பொசிஷன் ஓகேவா. ஸோ அது தான் என்னது கியூடி மைனஸ் கியூ. நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேணாம். எரர்னா என்னன்னா அடைய வேண்டிய மைனஸ் இப்போ நம்ம மைனஸ் இந்த சென்ஸ் அடைய வேண்டிய இடத்துக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கான டிஃபரன்ஸ் தான் ஓகேவா. இதுதான் இந்த கியூடி மைனஸ் கியூ. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. பார்த்தோன்னே ரொம்ப பெருசாக இருக்கு அப்பெல்லாம் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கவே வேணாம். ஒன்றும் இல்லை, இது எரர் ஓகேவா. ஓகே ப்ளஸ் நம்மளுக்கு என்ன டைம் இன்டீகிரல் யூஸ் பண்ணுறோம், டிடி வேணும். ஓகே லாஸ்ட் டைமும் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் கேடி ஓகேவா. கேடி டேர்ம் வந்து என்ன பண்ணும், ஃபியூச்சர் எரர் வந்து காம்பன்சேட் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும், ஆல்ரெடி பாஸ்ட்ல இருந்து அக்யூமுலேட்டர் வந்து காம்பன்சேட் பண்ணும். ஸோ கேடி வந்து என்னது கியூடி டேஷ் மைனஸ் கியூ ஓகேவா. இதுதான் இதோட பிஐடியோட சிஸ்டம் ஈக்குவேஷன். பிஐடி எந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும், எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ரோபஸ்டான ஒரு மெக்கானிசம்னு சொல்லலாம், ஐ மீன் கண்ட்ரோல்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பீடும் இருக்கும், பொசிஷன் கண்ட்ரோலும் இருக்கும், டேம்பிங் பண்ணுறதுக்கு டேம்பிங்கும் இருக்கும். ஸோ எவ்ரி திங்ஸ் இது வந்து ஒரு பேக்டான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்ன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா. ஓகே அதெல்லாம் மிஸ் பண்ணாது. கம்பைன் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் டேம்பிங் ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஓகேவா. ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸுக்கான விஷயம் வந்து கேபியில் இருக்குது, கேஏல என்ன இருக்குது, ஸ்டெடி ஸ்டேட் எரரை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கான இருக்குது, கேடியில் என்ன இருக்குது, என்னது டேம்பிங் இருக்குது. சரி ஓகே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு சிஸ்டம் இருக்குது, நான் ஒரு சிஸ்டம் வரையிறேன் சரியா. இதில் வந்து ஒரு சின்ன வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே நம்மளுக்கு வந்து இந்த டைம்குள்ளே வந்து அச்சீவ் ஆகியிருக்கணும் நம்ம டிசைடு பொசிஷன் ஓகேவா. இந்த டைம்குள்ளேயாவது அச்சீவ் ஆகிருக்கணும். ஓகே ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா ஓகேவா, ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணுற டைமை தாண்டி போகுது. இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த டேர்மை மாற்றினா வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது. ஓகே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேபி ஓகே நியூமரிக்கல்ஸ் எடுத்த கஷ்டமும் கேபி கேஐ கேடி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து இந்த டைம்குள்ளே கொண்டு வரணும் சரியா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட் ஆகணும். ஸோ வந்து எந்த டேர்மை மாற்றினா இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்றீங்க. ஐ மீன் நல்லாயிருக்கும் இந்த சென்ஸ் நீங்கள் ஒரு டேர்மை மாற்றினா இன்னொரு டேர்மும் மாற்றணும், அந்த டேர்மும் எந்த டேர்முன்றதை நீங்கள் சொல்லணும் ஓகேவா. ஆக்சுவலி இங்கே வந்து டைம் வந்து ஃபாஸ்ட் ஆகணும். டைம் ஃபாஸ்ட் ஆகணும்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ணும், கேபி டேர்ம் அட்ஜஸ்ட் பண்ணும் ஓகேவா. ஸோ கேபி டேர்ம் அட்ஜஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், இப்படி போகிற சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும் ஓகேவா. இந்த இப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும், ரொம்ப அதிகமான ஓவர் ஷூட் இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமான ஓவர் ஷூட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு டி டேர்மை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேவா. இல்லைனா ரொம்ப பெரிய ஓவர் ஷூட் இருந்துச்சுன்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிரும். ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டி டேர்மை காம்பன்சேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நம்ம வந்து கொடுக்குற டைம்குள்ளே அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே இது ஒரு சிம்பிளான கொஸ்டின், பட் ஸ்டில் கான்செப்டுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா இல்லையான்றதுக்காக ஒரு கொஸ்டின். ஓகே பிஐடி ஓவர். ஓகே நம்ம பிஐடி வந்து ஒரு கம்ப்ளீட்டான சிஸ்டம்னு சொன்னது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான். பட் அதுலேயே நிறைய பிரச்சனைலாம் வரும். என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த 2 கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹோல் பிஐடியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம் ஓகேவா. ஓகே